ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி அக்ஷயா 657 இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம என்ன கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்குரிய கணிப்புகள் என்ன அப்படிங்கிறதே பார்த்துடலாம். நாளைக்கு நடக்கக்கூடிய வின் எப்படி கணிப்புகள் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2380 2380. நேற்று நம்ம ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய ரிசல்ட் வந்து நேற்று நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டு 8950க்கு அடுத்தது 5251 5251க்கு அப்புறம் இன்று 2380 5க்கு 2 2க்கு 3 5க்கு 8 1க்கு 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 2 6 5 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2 மட்டும் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 3 ரிசல்ட்டு நம்ம 5 அல்லது 2 அப்படின்னு கொடுத்துருந்தோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 8 ஆனால் வந்து 9 அல்லது 2 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 ரிசல்ட்டு ஆனால் 2 அல்லது 7 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 4 0 4 3 9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. 380 38 ஏபிக்கு நான் ஏசியில் 38ன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸாக வந்து ஏ போர்டில் 3க்கு 3 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. நான் பி போர்டில் வந்து எனக்கு நேற்றைய கணிப்புக்கு வந்து நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வேளை வந்து 5க்கு வந்து 9 இல்லை 5க்கு 7 அப்படிங்கிற மாதிரி நான் கணிப்பு எடுத்திருந்தேன். ஆனால் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஏசியில் கொடுத்த 38 ஏபியில் கொடுத்துருந்தா 2 போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகி இருந்திருக்கும் நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி எனக்கு 0 அப்படிங்கிறது பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுனால 0 பி போர்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அது சி போர்டில் அது பாருங்கள், ஏசி 38 0 380 அப்படிங்கிறது அப்படியே மாறி நம்ம கொடுத்துருக்கோம். ஏபியில் வந்த 38 நம்ம ஏசியில் கொடுத்துருக்கோம் நண்பர்களே, அவ்வளோதான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 நான் வந்து 2 7 அல்லது 6 5 8 4 அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கணிப்பில் நம்பர்ஸ் இருந்தாலும் முக்கியமான நம்பர் அந்த இடத்துல 7 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்ற மாதிரி 1க்கு 7 இல்லை 1க்கு 2 வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் வச்சுருந்தோம். 0 1 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்த 0 1க்கு அப்புறம் இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. இந்த 5 5 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் 2 நாள் 5 வந்த நம்பர் 5 பி போர்டில் வந்த நம்பர் வந்து 8 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல 8 அப்படிங்கிறதுக்கு இதில் 9 2 அப்படிங்கிறதுக்கு கீழே 3 அப்படிங்கிற இறங்கியிருக்கு. இந்த இடத்துல 8 5க்கு அப்புறம் 2 அப்படின்ட்டு இறங்கியிருக்கு. சரி, இப்போ நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 2 ஏ போர்டு 3 நம்ம கொடுத்த கணிப்பில் 38 இருக்குது நண்பர்களே. ஆனால் ஜஸ்ட் மிஸ் அப்படியே மாறி போர்டில் மாற்றி கொடுத்துட்டேன் நண்பர்களே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 380 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏ போர்டில் 3 அப்படிங்கிறது கொடுத்து 318ன்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 0 0 0 அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பு வந்தது. ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச மாதிரி 0 அது, ஆனால் இதில் சி போர்டில் வந்திருக்குது. இருந்தாலும் இதில் 318 அப்படிங்கிறது கொடுத்தேன். 55 66 டபுள் டிஜிட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டு 3 ஆல் போர்டு 2 அப்படிங்கிறது ஒரு சராசரியான அது வின்னிங் அப்படிங்கிற மாதிரியே வந்து எனக்கு இப்போ பெரிய வின்னிங்காக எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, வின் எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிற அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நான் அந்த கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெற்றி தோல்வி இது சகஜமே, ஆனால் இருந்தாலும் அதுக்குரிய முயற்சி நம்ம எடுத்தோம். அதில் ஜஸ்ட்டு மிஸ்ஸாக வந்து 38க்கு வந்து நம்ம ஏசி 38ஆக கொடுத்துருந்தோம் நண்பர்களே, அதுதான் வித்தியாசம். இருந்தாலும் உங்களுடைய கோபங்களும் உங்களுடைய வருத்தங்களும் எல்லாமே நான் அறியேன். இருந்தாலும் அதுக்குரிய தக்க பதிலடியாக நாளைக்கு கண்டிப்பாக 4 போர்டு வின்னிங் கொடுக்கறதுக்கு நம்ம சேனல் மூலியமாக இருக்கிற கெஸ்ஸிங் வரப்போகிற கெஸ்ஸிங் உங்களுக்கு முழுமையாக உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு 24ஆம் தேதி வின் கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்து ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக உங்களை வெற்றி கொடுத்துட்டு அடுத்த வீடியோவை நான் சந்திப்பேன். கண்டிப்பாக எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு வின்னிங் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அருமையான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். மென்மேலும் நம்ம சேனலுக்கு வீடியோஸை ஜஸ்ட்டு உங்களுடைய கணிப்புகளில் பாருங்கள். பார்த்துட்டு
அதில் ஒரு சில மாற்றங்கள் நம்ம போர்டில் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம நண்பர்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்குரிய பதிலாக ஒரு சூப்பரான வின்னிங் நாளைக்கு வின்வின் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வின்வின் எப்படி கணிப்புகள் இருக்க போது பார்த்துடலாம். 24 ஜூன் மாதம் 2024 வின்வின் 775. நம்ம 2 நாளாகவே நம்ம கொடுத்த கணிப்பில் வந்து ஒரு சில போர்டு வருது, ஒரு சில போர்டு வரமாட்டேங்குது. நீங்கள் வந்து ஆன டென்ஷனை விட நான் வந்து பல மடங்கு டென்ஷனில் இருந்தேன். அந்த டென்ஷன் கோவப்படுறது இதெல்லாம் வந்து சகஜம். இருந்தாலும் ஒரு முழு போர்டு வெற்றி, 4 போர்டு வெற்றி கொடுக்குற டார்கெட் வந்து என்றைக்குமே வந்து நம்ம கணிப்புலேருந்து மிஸ்ஸே ஆகாது. அந்தளவுக்கு நம்மளோட உழைப்பும் இருக்கும், நம்மளுடைய கணிப்பும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட 24ஆம் தேதி நாளைக்கு வின்வின் எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன். அதே மாதிரி எப்படி இந்த நம்பர்ஸ்லாம் இதில் வந்துச்சு, எப்படி வந்து இதில் முக்கியமான நம்பராக எடுத்து இந்த இடத்துல சிங்கிள் போடும், இல்லை ஏபிஎஸ்சிபிசியாக இருந்தாலும் சரி, இல்லை பாக்ஸ் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இந்த கணிப்புகள்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறத தெளிவாக உங்கள்கிட்ட விஷயங்களை சொல்லிடுறேன். 23/80 இன்றைக்கி ரிசல்ட்டு. அதுக்கு வந்து ஆல் போர்டு 8, 4, 9 அப்படிங்கிறது ஆல் போர்டில் என்னோட கணிப்பில் இருக்குது. உங்கள் கணிப்பில் அது இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் 3க்கு 8 அல்லது 5. அப்படி இல்லைனா பி போர்டில் 8 ரிசல்ட்டுக்கு 3 அல்லது 9, சி போர்டில் 0க்கு 5 அல்லது 9 அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் செட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர். இதை நீங்கள் ட்ரை பண்ணி 835, 599 இல்லை 895, 539ன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 8, 3, 5, 5, 9, 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 595 ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை 839 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட கணிப்புப்படி 835 டேரெக்டாகவே 835, 599 டேரெக்டாகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 2 மாதத்தில் கணிப்பு எடுத்தும்போது இந்த 835 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 3க்கு 8, 8க்கு 3, 0க்கு 5, 835 உங்கள் கணிப்பில் இருந்தால் முக்கியமான நம்பராக 835 நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் எடுத்த கணிப்பில் ஒரு 2 மாத கணிப்பில் 835, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இதில் முக்கியமான நம்பராக வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லி 435, 835 எனக்கு ரொம்ப முக்கியமான நம்பராக வந்து 435 அப்படிங்கிறதும் 599 ரொம்ப முக்கியமான நம்பராக எனக்கு தெரியுது. இதை நீங்கள் சிங்கிள் போர்டை ட்ரை பண்ண மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் செட்டாக இதில் பார்த்தீங்கன்னா 84, 54, 71, 99 இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் 38க்கு 3க்கு 8, 8க்கு 4, இல்லைனா 3க்கு 5, 8க்கு 4, இல்லை 3க்கு 7, 8க்கு 1 பவர், இல்லை 3க்கு 9, 8க்கு 9, 8 + 1 ஒரு போல 9ஆக கூட வரலாம் அப்படிங்கிற கணிப்பு என்னோட இதில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் அது மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 84, 54, 71, 99. சரி, ஏசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 30. சரிங்களா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 30. அப்போ 3க்கு 8, 0க்கு 3, இல்லை 3 + 1 4, 0க்கு 3, இல்லை 3க்கு 8, 0க்கு 6, இல்லை 3க்கு 0, 0க்கு 4, 83, 43, 86, 04. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்த கணிப்பெல்லாம் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை காமிக்கிறேன். எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதத்தில் 2ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 ட்ரா அக்ஷயாவுக்கு வின்வின் நடந்த ரிசல்ட்டை வச்சு ஓரளவுக்கு கணிப்பில் எடுத்ததில் எனக்கு முக்கியமான நம்பராக வந்த நம்பர்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் செட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி பாக்ஸு 4 டிஜிட்டில் நம்மளோட கணிப்பில் என்ன இருக்குது, 835 ரிப்பீட்டு. எனக்கு ரொம்ப முக்கியமான நம்பராக 835 தெரியுது நண்பர்களே. உங்களோட கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 835 உங்கள் கணிப்பில் இருக்கா? சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 599, 3க்கு 5, 8க்கு 9, 0க்கு 9, 599. அப்படி இல்லைனா 3க்கு 0, 8க்கு 4, 0க்கு 4, 044. அப்படி இல்லைனா 3க்கு 8, 8க்கு 1, 0க்கு 6, 816 அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்ஸில் இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 84, 76 இன்றைக்கி ரிசல்ட்டுங்கிறது 2க்கு வந்து 8703 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4 நம்பர் என்னோடய கணிப்பில் இருக்குது. 84, 76, 74, 33, 0591, 30, 51 அப்படிங்கிற மாதிரி 8703 அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்த 2380. அந்த 2க்கு ஒருவேளை 2 + 1 3ஆக வரலாம். அப்படி இல்லைனா 2க்கு 0,
இல்லைனா 2க்கு 7 இல்லை 2க்கு 8. 84 76 74 33 0 5 91 30 51 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளோட கணிப்பில் எனக்கு வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பாக இருக்குது. 741 உங்களோட கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க. 89 49 அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளுக்கு வந்து 741 89 49 அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட கெஸ்ஸிங் படி இதில் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டில் இன்றைக்கி 2380 சரிங்களா. எல்லா இடத்துலையுமே போன மாதத்தில் இந்த ஏ போர்டுக்கு பி போர்டுக்கு சி போர்டு எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிட்றேன். இதில் நம்மளுக்கு முக்கியமான கணிப்பாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் சரிங்களா. போன மாதம் வந்து கணிப்பே ஒரு தடவை நம்ம வந்து பார்க்குறத தப்பு இல்லை நண்பர்களே. போன மாதம் வந்து நம்மளுக்கு அக்ஷயாக்கு வின்வின் 424 4க்கு 7 2க்கு 8 4க்கு 9. இது என்ன எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி சரிங்களா. 5ஆம் தேதி 5வது மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அக்ஷயாக்கு வந்து 577க்கு 5க்கு 6 7க்கு 6 7க்கு 3. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ஷயாக்கு வந்து வின்வின் 449. இதில் பிசியில் டபுள் நம்பர், இதில் ஏபியில் டபுள் நம்பர் 574 ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 783க்கு நம்மளுக்கு 244 ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. இப்போ இது பண்ணி கணக்கு பண்ணி பார்த்தால் நம்மளுக்கு எனக்கு வந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 26 5ஆம் தேதி 26 5வது மாதம் அக்ஷயா 783க்கு கூட்டினா 841 வருது நண்பர்களே. அதாவது இதில் நம்மளுக்கு இன்றைக்கி தேதி 23, போன மாதம் 23 காரணியா ப்ளஸுக்கு நிர்மல். அப்போ வந்து 26ஆம் தேதி அக்ஷயாக்கு வின்வின். வரக்கூடிய ட்ராவில் போன மாதம் நடந்தது 26ஆம் தேதி அக்ஷயா ரிசல்ட் 783க்கு 244. 783க்கு 246னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 380. 7க்கு 2னா அப்போ 3க்கு 8. 7க்கு 2னா 3க்கு 8. 8க்கு 4 3க்கு 8 8க்கு 4 84. 0வுக்கு 1 841. உங்கள் கணிப்பில் 841 ஒரு செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் 741 நீங்கள் கொடுத்துருக்கேன். ஒருவேளை 841 ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்பில் இந்த நம்பர் இருந்தாலும் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து டபுள் நம்பர்ஸ் எல்லாமே டபுள் நம்பராக தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து கணிப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தில் நடந்த நம்மளுக்கு 22 ட்ராவில் மொத்தமாகவே ஓவரால் பார்த்தா ஏ போர்டு பி போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு அப்படியே மாறி மாறி கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. நம்ம இப்படி மாறி பார்த்தாலும் 5 7 8க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் இங்கே 4 அப்படின்னு கணிப்பு வச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் எடுக்கிறது. இருந்தாலும் இது வந்து ஒரு 4-5 மாதத்துக்குரிய கணிப்புகளில் மொத்தமாகவே எடுத்து நான் ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன் நம்பர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கணிப்புகளில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது 3G ஏபிசி பாக்ஸ் நம்பராக இருந்தாலும் சரி 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல எடுத்து காமிச்சாச்சு. அதே மாதிரி டபுள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 44 அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா 99 பிசியில் 99 அல்லது 44 உங்கள் கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி அதே மாதிரி 99. ஏன் 99 அப்படின்னா 3க்கு 9 8க்கு 9. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 38க்கு ஒரு வேளை 3க்கு 9 8க்கு 9 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை என்றால் 3க்கு 8 8க்கு 4 இல்லை 3க்கு 5 8க்கு 4 இல்லை 3க்கு 7 8க்கு 1. ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் செட்டாக இந்த நம்பர்ஸில் உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது நண்பர்களே நம்ம கொடுக்குற கணிப்பில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பர் போர்டில் எதுலேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அது கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம கொடுக்கறதுக்கு எப்படியும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் அந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வின்வின் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வெற்றியை தேடி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய கணிப்புகளில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுங்க. நான் ஒரு போர்டே மாறக்கூடாது, அதாவது முக்கியமான விஷயமாக ஒரு போர்டே மாறக்கூடாது. ஒரு வேளை இன்றைக்கி 36
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 38க்கு 36 அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு போர்டு மாறிலாம் வந்துருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு அனுபவங்களும் நம்மளுக்கு ஒரு வெற்றியை தர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளூ, ஒரு முக்கியமான விஷயமாக நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி நாளைக்கு வின்வின் 775 நம்ம சேனல் மூலியமாக இருக்கும். உங்களோட கணிப்புகளில் எந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி 2 நாட்களாக ஒரு சில நம்பர்கள் போர்டில் மாறி நம்மளுக்கு தோல்வியை தழுவியது தான். இருந்தாலும் அதுக்கு எப்படியும் எந்த இடத்துலையும் அந்த தோல்வி அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் இந்த கணிப்புகள் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை மற்றும் இரவு வணக்கங்கள். உங்களுடைய கணிப்புகளில் இந்த நம்பர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கெஸ்ஸிங் நம்பரில் கரெக்டான நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நாளை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை வந்து சேரும். அதுக்குரிய உழைப்பு என்னிடம் உண்டு. கண்டிப்பாக வெற்றி 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 திரும்ப உங்களிடம் வந்து சேரும். இந்த 2 நாட்களாக இருந்த மன உளைச்சல்களுக்கு நாளைக்கு நல்ல விதமாக ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறைவனிடம் வேண்டுகிறேன். திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.